வணக்கம். நாம் டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை தொடர்பான கணக்குகளை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த கணக்கை பார்ப்போம். ஏ ஆனவர் பி என்பதை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஏ ஆனவர் பி என்பதை விட 3 மடங்கு அதிகமானவர். இப்ப பி என்பவர் ஒரு வேலை செய்யறதுக்கு 3 நாள் ஆச்சுன்னா ஏ அதை ஒரே நாளே முடிச்சிடுவாரு. பிஐ போல் 3 மடங்கு வேகமானவர் ஏ, அதை புரிஞ்சுக்கணும். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில், பி என்கிறவர் 24 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ ஏ எத்தனை நாள் முடிப்பாரு? இதை மூலம் வகுத்துருங்க, 8 நாளே முடிச்சிருவாரு. அவ்வளவுதான் கான்செப்ட். எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்? இருவரும் சேர்ந்து செய்யறாங்க. முதல்ல கொடுத்திருக்க கேள்வியை முதல் புரிஞ்சு இருக்கலாம். ஏ ஆனவர் பி என்பதை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். இப்ப ஏ தான் அதிகமாக வேலை செய்வாரு. பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறார். பி ஆனவர் ஒரு வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் 24 நாட்கள். ஏ ஆனவர் அதே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். ஏன்னா ஏ தான் 3 மடங்கு வேகமானவர். அப்ப 24 நாட்களை 3 நாள் வகுத்துட்டா கிடைக்கும். 1 3 8 3 24. அப்போ ஏங்கிறவரு 8 நாளே முடிச்சிடுவாரு. இப்போ ஏ ஈக்குவல் டு 8, பி ஈக்குவல் டு 24. நம்ம படிச்ச ஃபார்முலா இருக்கு. ஏ மற்றும் பி இதுவும் சேர்ந்து செய்றாங்க. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஏபி பை ஏ பிளஸ் பி. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கணக்கு வந்துடும். 8 × 24 by 8 plus 24. 8 × 24 அப்படியே எழுதிக்கலாம். அது பெருமை அவசியம் கிடையாது. கீழே கூட்டிட்டு அடிச்சு போட்டலாம். 24 8 கூட்டினா 32. இப்போ அடிச்சு போடலாம். 1 8 8 4 32. 1 4 4 6 4 24. அப்போ இருவரும் சேர்ந்து செய்தால் அந்த வினை முடிக்க 6 நாட்கள் 6 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். 6 நாட்கள் அந்த வேலை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்வார். ரொம்ப எளிமையான கணக்கு. ஏபி பை ஏ பிளஸ் பி இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கணக்கு போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபார்முலா இதே தான். அந்த கணக்கையும் இப்ப பார்த்துடலாம். இந்த கணக்கு பாருங்க, போன கணக்கு பார்த்த மாதிரி தான், ஆனால் சிறிது வித்தியாசம் இருக்கு. ஏ ஆனவர் பி என்பதை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால், அதாவது ஏ ஆனவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் முடிக்காகும் நேரத்தை காண்க. போன கணக்கு மட்டுமானதான். பி என்பவர் 3 நாட்கள் செய்தால் ஏ ஆனவர் ஒரே நாள் செய்து முடித்து விடுவார். இப்போ ஏ பாத்தீங்கன்னா பிஏ விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கிறாரு. அப்போ இதுல இருந்து டைரக்டா ஈஸியான புரிஞ்சிடலாம். 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கிறாரு. அப்போ 24 2ஆல் வகுங்க, 12 நாட்கள். அப்ப 12 நாட்கள் ஏ எடுத்திருப்பாரு. 3 மடங்கு 36, 36 நாட்கள் பி எடுத்திருப்பாரு. கவனிங்க.
பி முடிக்க ஆகும் நாட்கள் 3 அப்படின்னா ஏ முடிக்க ஆகும் நாட்கள் பூர்ணம் தான். ஏன்னா ஏங்கிறது 3 மடங்கு வேகமானவர். ஏவால் அந்த வேலையை பி எடுத்துக்குள்ள நேரத்தை விட 24 நாட்களுக்கு குறைவா எடுத்துக்கிறாரு. அப்ப 24 நாட்கள் 3ல 1 வித்தியாசம் 2. அப்ப 24 2ஆல வகுத்துருங்க. இந்த வித்தியாசத்தை 24 குறைக்கணும். ஏன்னா இங்கே நம்ம இருக்க கொடுத்துருக்காங்க குறைவாக எடுத்துக்கணும் கொடுத்துருக்காங்க. குறைவாக வித்தியாசம் 3 வித்தியாசம் 2 வகுக்கும் போது 12 கிடைக்கும். அப்போ ஏ ஆனவர் அந்த வேலை முடிப்பதற்கு முடிக்க ஆகும் நாட்கள் 12 நாட்கள். அப்போ பி ஆனவர் அதே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எப்படி முடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் தான். ஏ பி இப்போ 3 மடங்கு அதிகம். அப்ப இந்த 12 3ஆவது பிரிக்கலாம். 12 × 3 36. அப்ப ஏ முடிக்கிறதுக்கு 12 நாட்கள், பி முடிப்பதற்கு 36 நாட்கள். ரெண்டு கழிச்சு பாருங்க. 36 மைனஸ் 12 36 பண்ணுறீங்க. 6 நிமிஷம் 4 3 நிமிஷம் 2 24 நாட்கள். ஸோ ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் 24 நாட்கள். அதான் கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 24 நாட்கள் குறைவாக தேவைப்படுது. சரி, ரைட்டு. அடுத்தது நம்ம ஏ = 12 பி = 36 அப்படியே எடுத்துக்கிறோம். ஏன்னா இருவரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. இப்போது இருவரும், அதாவது ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் முடிக்க ஆகும் நாட்கள் ஃபார்முலா ஏபி பை ஏ பிளஸ் பி. சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏ 12 பெருக்கல் 36 பை 12 35 கூட்டிக்கணும். மேலே பெருக்க வேண்டாம், கீழே கூட்டிட்டு அடிச்சுக்கிட்டா ஈஸியாக அடிச்சிடலாம். 6 2 8 3 4. இதை ரெண்டையும் 12ஆவது அடிக்கலாம். 4 12 12 4 12 48. இது ரெண்டையும் 9ஆவது படி 4 4 9 4 36. அப்போ 1 4 9 36. அப்போ 9 நாட்கள் தேவைப்படும். 9 நாட்கள் தேவைப்படும். அப்ப ஏபி இருவரும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தேவைப்படும் நாட்கள் எத்தனை? 9 நாட்கள். ரொம்ப எளிமையான கணக்குதான். இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அப்படி வந்தாலே ஏபி பை ஏ பிளஸ் பி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க் தொடர்பான கணக்குகளை பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கணக்குகள் தான். ஓரளவு முறை, அதாவது 1/A 1/B அதை யூஸ் பண்ணி கணக்கு பண்ணும்போது ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம். இது 8ஆம் வகுப்பு பாடத்தில் வந்த போதிலும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப அடிப்படையான கணக்குகள் இதுதான். நீங்க திரும்ப பிராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கணக்கை ரொம்ப எளிமையா பிடிச்சிக்கலாம். ஏன்னா கணிதம் ரொம்ப இனிமையானது. வாய்ப்புக்கு நன்றி.